மதுரை சின்மயா மிஷன் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் மா சக்தி பெண்களுக்கான ஒரு நாள் பல்சுவை நிகழ்ச்சிக்காக நாம் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறோம். நிகழ்ச்சியின் துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நம் சுவாமிஜி சுவாமி சிவயோகானந்தா அவர்களையும், சிறப்பு விருந்தினர் திருமதி சாந்தி மணிவண்ணன் அவர்களையும், ஸ்ரீ திலகர்ஜி பிரசிடென்ட் சின்மயா மிஷன், ஸ்ரீ திருமலையப்பன்ஜி செக்ரட்டரி சின்மயா மிஷன் மற்றும் ஸ்ரீமதி கீதா சாய்பாபா மூத்த தேவி குழு உறுப்பினர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இடைப்பிள்ளை காண் என்று கும்மியடி, வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி, சாதம் படைக்கவும் செய்திடுவோம் தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம் என்றார் மகாகவி பாரதியார். அவர் கூறியது போல நம் குடும்பத்தை நேர்த்தியாக நடத்துவதிலிருந்து ஒரு சீர்மிகு சமுதாயத்தை உருவாக்குவதிலும் நம் பாரத தேசத்தின் வளர்ச்சிக்கும் பெண்களின் பங்களிப்பு ஒரு மாபெரும் சக்தியாகவே இருந்து வருகிறது. அந்த வகையில் பெண்களின் பெருமையையும் சிறப்பையும் கொண்டாடும் விதமாகவும் மற்றும் பெண்களின் திறமைகளை வெளிப்படுத்த நல்லதொரு வாய்ப்பாகவும் கடந்த பல வருடங்களாக இந்த மா சக்தி என்ற நிகழ்ச்சி மதுரை சின்மயா மிஷன் சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்ற 3 ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் இந்த பெரிய மண்டபத்தில் பெண்களுக்கான பல்சுவை முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. சின்மயா தேவி குழுவினரால் நடத்தப்படும் இந்த மகளிர் தின விழாவை இறை வணக்கத்துடன் துவங்குவதற்கு மூத்த தேவி குழு உறுப்பினர் மற்றும் சிறந்த பாடகருமான ஸ்ரீமதி தேவி நாகமணியன் அவர்களை அழைக்கிறோம். जगजननी चतुर्वेद विलासिनी शाम्भविनोदिनी माता भवानी, शाम्भविनोदिनी माता भवानी, सुन्दरी शङ्करी मोक्षप्रदायिनी, जय 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 जगवन्दिनी मा, जय परमेश हृद्वासिनी मा, आदिशक्ति परब्रह्म स्वरूपिणी, आदिशक्ति परब्रह्म स्वरूपिणी, जगजननी चतुर्वेद विलासिनी, जगजननी चतुर्वेद विलासिनी, शाम्भविनोदिनी माता भवानी, माता भवानी, माता भवानी, सुन्दरी शङ्करी मोक्षप्रदायिनी, जय 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 जगवन्दिनी मा, जय परमेश हृद्वासिनी मा, जय 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 जगवन्दिनी मा, जय परमेश हृद्वासिनी मा, शरणागतं रक्ष. இருட்டிலிருந்து ஒளியையும் இறப்பிலிருந்து இரவாமையையும் நாம் அனைவரும் அடைய வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் குத்துவிளக்கை ஏற்றி இன்றைய நிகழ்ச்சியை துவக்கி வைக்குமாறு சுவாமிஜி அவர்களையும், சிறப்பு விருந்தினர் ஸ்ரீமதி சாந்தி மணிவண்ணன் அவர்களையும் மற்ற உறுப்பினர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோ மா அமிர்தம் கமய. ஓம் சதோ மா சத்கமய तमसो मा ज्योतिर्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं
गमय ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय ॐ शान्ति शान्ति शान्तिः। Dentist from Madura Dental Clinic, Chinya Devi Group member அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு அழைக்கிறோம். குருவின் திருவடி பணிந்து அன்னை மீனாட்சியை வணங்கி வரவேற்புரையை ஆரம்பிக்கிறேன். நாம் இன்று இங்கு மதுரையில் மகளிர் தினம் கொண்டாடுவது என்பது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் அன்னை மீனாட்சி இங்கு நம்மை ஆளுகிறாள். வேலு நாச்சியார் ஆண்ட இடம் இதுவே. எம்பெருமான் சிவனை மாதுருபாகன், தோடுடைய செவியன், உமாபதி என்று சக்தியை மையப்படுத்தி அழைப்பர். அவ்வாறே ராமரையும் கோசலை ராமன், சீதாராமன், ஜானகி ராமன் என்று அன்னையையும் மனைவியையும் மையப்படுத்தி அழைப்பர். பெண்களுக்கு முக்கியத்துவம் அளித்து போற்றி வளர்ந்தவர்கள் நாம். இன்றைய மகளிர் தினத்தில் அவை எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து வரவேற்புரையை தொடங்குகிறேன். எங்களை எல்லாம் எல்லாவற்றிலும் வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்கள் ஆச்சாரியர் பூஜ்ய சுவாமி சிவயோகானந்தா அவர்களின் பாதம் பணிந்து அவர்களை வரவேற்கிறேன். ஹரியோம் சுவாமிஜி. தொடர்ந்து பிரம்மச்சாரிஜி ஜிதேஷ் சைத்தன்யாஜி அவர்களையும் பணிந்து வரவேற்கிறேன். எல்எஸ் மில்ஸ் தேனியின் நிறுவனருமான திருமதி சாந்தி மணிவண்ணன் அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். Age is nothing but a number. It has more to do with our mindset and attitude. இதை நிரூபித்துக் கொண்டு தொடர்ந்து பணியாற்றும் சின்மயா மிஷன் மதுரை பிரசிடென்ட் ஸ்ரீ திலகர்ஜி, வைஸ் பிரசிடென்ட் கோபால் சுவாமிஜி மற்றும் செயலர் ஸ்ரீ திருமலையப்பன்ஜி அவர்களையும் வரவேற்கிறேன். நம் மதுரையில் பிறந்து வளர்ந்து கல்வி கற்று தன் தமிழால் எல்லோரையும் கவர்ந்து தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் தொண்டாற்றும் வரும் இளம் பேச்சாளர் திருமதி கபிலா விசாலாட்சி அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சின்மயா மிஷன் கடந்த 25 வருடங்களாக மதுரை மக்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் விதமாக பல வேதாந்த வகுப்புகள் நடத்தி வருகின்றது. அனைத்து வயதினருக்கும் ஏற்றவாறு பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகிறது. அந்த வகையில் பெண்களுக்காக உலக பெண்கள் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாசக்தி என்ற பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமிகழ்ச்சி அடைகிறேன். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல தவம் செய்திட வேண்டும் அம்மா என்று கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களின் பாடல் வரிகள் கூறுவது போல உயர்ந்த தவத்தின் பலனாகவும் அன்பும் அறிவும் ஆற்றலும் நிறைந்தவர்களான சகோதரிகள் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு மிக்க உழைப்புடன் தொண்டு செய்த தேவி குழுவினர்களும் மற்றும் சின்மயா யுவகேந்திரா இளைஞர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். Last but not the least, I would also like to welcome our sponsors for today's event who have helped us with their generous contribution. Hari Om. அறிமுகம் செய்து வைக்குமாறு ஸ்ரீமதி ஆர்த்தி ராம் சீனியர் தேவி மன்னன் அம்மா அவர்கள். LS Mills Limited, Theni. They are a very corporate giant in Theni and she is the director of LS Mills Limited. அவர்களுடைய ப்ரொஃபைலை படிக்கும்போது it was really inspiring and inaugurate மாசக்தி today. அவங்க கிட்ட இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது which all of us have to imbibe. She is a very humble person and a very soft
spoken lady, for such a big leader in her. LS Mills Limited, Dr. Vidya சொன்ன மாதிரி 4000 ஃபேமிலிஸ்க்கு வேலை வாய்ப்பு வழங்குகிறார்கள். And she is leading that department. And 1000 பெண்கள் வந்து இவர்களுக்கு கீழே வேலை பார்க்கிறார்கள். ஸோ இதை விட ஒரு பெண்மணி நம் விழாவுக்கு தொடக்கி வைப்பதற்கு வேறு என்ன வேண்டும் நமக்கு. ஸோ we are indeed happy to have you here, Amma. And she also takes care of exporting this yarn to America, and she's been taking care of it for the past 15 years. And 7 தடவை Texprocil award for maximum export turnover-க்கு அம்மா வாங்கியிருக்காங்க. And இதெல்லாம் அவங்களுடைய தொழில். So the way she balances her home and also her industry is really amazing. And she is also heading the CSR fund and activities in LS Mills Limited, Theni. So in and around the Theni district-ல நிறைய விஷயங்கள்ல social projects-ல அம்மா is involved. And நிறைய various schools around தேனிக்கு educational assistance கொடுக்குறாங்க. நிறைய கோவில்கள் பராமரிப்பு ரெனோவேஷன் ஒர்க்ஸுக்கு நிதி உதவி செய்கிறார்கள். அண்ட் படிப்பு கோவில்கள் இதெல்லாம் மட்டுமல்லாமல் பல உதவிகள் அவர்கள் செய்து வருகிறார்கள். அண்ட் மெடிக்கல் கேம்ப்ஸ், நிறைய மருத்துவ முகாம்கள். I also would like to remember and thank at this juncture நம்முடைய சின்மயா மிஷனுடைய முக்கியமான ஈவெண்ட் நம்ம எல்லோருக்கும் தெரியும், சின்மயா கீதா சாண்டிங் காம்படிஷன். எல்லா வருடமும் நாம் நடத்துகிறோம். லாஸ்ட் இயர் we celebrated our 25th silver jubilee year of Geeta chanting competition. And தொடர்ச்சியாக கடந்த சில வருடங்களாக நம்முடைய சின்மயா கீதா chanting competition-க்கும் they are really donating in a big way, and so we humbly thank on behalf of Chinmaya Mission too. So இந்த தருணத்தில் நன்றியும் கூறி அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சின்மயா தேவி குழுவினருக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன். ஹரியோம். A very good morning to all of you present here. On behalf of the Chinmaya Mission, I extend a very warm welcome to Swamiji and all our chief guests, Srimati Kapila, Vishalakshi, Dr. Ining in this word. We don't need any more words to describe the importance. We don't need any more words to describe the importance and the greatness of Ma Shakti. These two words are very aptly joined together, and it brings out a lot of inner feeling when they are spoken with a lot of depth and feeling from within. It gives us a lot of empowerment, and I've been reading these two words from the time I received this invitation, and that is what I felt from within. Actually, in our country, women are always referred to as Shakti, and especially when they become mothers, they are considered to be very, very divine. They are considered to be goddesses. There are so many women in our nation whom we can recall for their great achievements, for the contribution that they have given to our nation. Today I would like to remember Sarojini Naidu for all her accomplishments, and she was called as the Nightingale of our country. She was not only a political activist, but she was a great influence through her writing, her poetry, because her main mission was to spread self-love, and that is something we all should really nurture in today's world.
the most interesting fact over here is her daughter Padmaja was the one who coined the idea of celebrating the National Women's Day, and later on it became an international event which is celebrated all over the world. So the message that I would like to give here is, even this thought and this idea has come from India, our country. So it has originated from here only. And in fact, we should be very proud to be in a country like India, which is filled with so much of valuable scriptures and Upanishads. And when we read them and understand them with dedication, sincerity, follow all the lines from them, we are in a true path of enlightenment and bliss. And to impart this kind of knowledge and to teach us about this Gita and Upanishads, we have Acharyas and the Chinmaya Mission. I request all of you to give a big hand to the Chinmaya Mission for their relentless service, not only today, but for years and years together, and they have not been tiring because of this, but in fact they have been continuing it with more and more interest. So please give them a very big hand. I actually do not want to take so much time because we have our dear guests Kapila Visalakshi and Dr. Vivek Ghosh to give their speech. So I would like to just say that as women, we should not only strive to empower our nation, but we should really try to spread love and peace. Loka samasta sukhino bhavantu. Thank you. Hari Om, and thank Hello. We request Srimati Muthulakshmi to felicitate our chief guest. She is Mr. Thirumalai Banji's wife. Our secretary, Chinmaya Mission. நம் சுவாமிஜி சுவாமி சிவயோகானந்தா அவர்கள் 1996 ஆண்டு மும்பை சாந்திபனி சாதனாலயாவில் சேர்ந்து வேதாந்த பயிற்சியை பெற்றவர். சமஸ்கிருதம், தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் ஆன்மீக சொற்பொழிவுகளை அருமையாக ஆற்றுபவர். மதுரை சின்மயா மிஷனின் பொறுப்பேற்று கடந்த 25 வருடங்களாக பகவத்கீதை, ஆதிசங்கரின் நூல்கள், உபனிஷதுகள், மகாபாரதம் மற்றும் ரமண மகர்ஷி, திருமூலர் போன்றோரின் படைப்புகளை மிக திறமையாக எடுத்துரைத்து மக்களின் மனதில் இறை மற்றும் குருபக்தியை ஆழமாக விதைத்தவர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற ஒரு குறளை மட்டுமே சுமார் 2 மணி நேரம் விளக்க இவர் ஒருவரால் மட்டுமே இயலும். பக்தர்களை இமயமலை முதல் பல்வேறு புனித தலங்களுக்கு அழைத்துச் சென்று இம்மண்ணின் மகத்துவத்தை புரிய வைத்து மகிழ்பவர். கோயம்புத்தூர் சின்மயா கார்டனில் 2012 முதல் 2014 வரை நடந்த தமிழ் ஆங்கில வேதாந்த பயிற்சிக்கு 2 ஆண்டுகள் ஆச்சாரியராகவும் இருந்தார். பல பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் யூத் எம்பவர்மெண்ட் புரோகிராம் பலவற்றை நடத்தியுள்ளார். பாரத தேசத்தையும் ஆகம நூல்களையும் தம் 2 கண்களாக போற்றுபவர். இவர் பகவத்கீதைக்கு விளக்க உரையும், மேலும் ஞான சுடர், வாழ்ந்து காட்டுவோம் வாருங்கள் முதலிய பல நூல்களை எழுதியுள்ளார். யக்ஷ பிரஷ்னம் என்ற நூலுக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வெளிவந்துள்ள இவரது உரையானது மிக தனித்துவமானது. இவரின் சத்சங்கம் கிடைக்க நாம் பேறு பெற்றுள்ளோம். சுவாமிஜி அவர்களுக்கு எனது பணிவான நமஸ்காரம். ஹரியோ, தேங்க்யூ ஜெயஸ்ரீமா. நம் சுவாமிஜி அவர்களை நம்மளுக்கு ஆசியுரை வழங்குமாறு அழைக்கிறோம்.
सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः हरि ओम இன்றைய தினம் சின்மயா மிஷன் மதுரை தேவி குழுவினர் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த மாசக்தி என்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் இறைவனுடைய அருளும் குருநாதருடைய ஆசைகளும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக நம்மிடையே தேனியிலிருந்து வந்து இந்த மேடையை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி சாந்தி மணிவண்ணன் அவர்களுக்கும் சின்மயா மிஷன் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக சின்மயா மிஷனில் ஒரு புதிய கட்டிடத்தை திறந்து வைப்பதற்காக திரு மணிவண்ணன் அவர்கள் வந்திருந்தார்கள். அது அவரை நான் முதன்முறையாக அப்பொழுதுதான் சந்தித்திருந்தேன். கடந்த 3-4 வருடங்களாக அவர்களுடைய நிறுவனம் தொடர்ந்து சின்மயா மிஷனுடைய பணிகளுக்கு பெருமளவில் உதவி வருகின்றார்கள். இன்றைக்கு அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது 3வது வருடமாக நாம் இந்த அரங்கத்தில் இந்த மாசக்தி என்கின்ற இந்த நிகழ்ச்சியினை நடத்துகின்றோம். நான் இந்த மாசக்தியை குறித்து ஒவ்வொரு முறையும் பல்வேறு கருத்துக்களை நான் இங்கே முன்பே பேசியிருக்கின்றேன். மாசக்தி என்றால் நான் அறிந்ததெல்லாம் ஒரே ஒரு சக்தி தான், அது பராசக்தி ஒன்றுதான். எந்த ஒரு சக்திக்கு அப்பாற்பட்டு வேறு சக்தி எதுவுமே இல்லையோ அதை பராசக்தி என்று சொல்கின்றோம். அந்த சக்தியினுடைய வீரியத்தை, அதனுடைய ஆற்றலை, அதனுடைய விஸ்தாரத்தை, அந்த சக்தியினுடைய முழுமையை உள்ளவாறு உலகில் உணர்ந்தவர்கள் வெகு சிலர் தான் இருக்க முடியும். எவ்வாறு அந்த ஆற்றலை நாம் ஒவ்வொருவரும் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக இல்லாமல் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியாக நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். சக்தி என்கின்ற ஒரு இயக்கம் இந்த உலகத்தில் இல்லாவிட்டால் நாம் பார்க்கக்கூடிய இத்தனை வடிவங்களும் இத்தனை பெயர்களும் இருப்பதற்கு சாத்தியமே கிடையாது. ஒரு ஆணினுடைய வடிவமாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணினுடைய வடிவமாக இருந்தாலும், ஏன் சொல்ல போனால் மும்மூர்த்திகள், அது பிரம்மாவாக, விஷ்ணுவாக, ருத்ரராக இருந்தாலும் கூட அவர்களுடைய தோற்றங்களுக்கெல்லாம் பின்னணியில் இருக்கக்கூடியது இந்த மாசக்தி என்று சொல்லக்கூடிய பராசக்தி. பராசக்தி என்ற ஒரு சக்தி இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் எதற்கும் வடிவமே கிடையாது. அவைதான் பாரதி அழகாக சொல்வார்கள், சக்தி கடலில் ஞாயிறு ஒரு குமிழ் என்று.
அந்த மாபெரும் சக்தியினுடைய ஒரு விஸ்தாரத்தில் சூரியன் கூட ஒரு சின்ன குமிழை போன்று காட்சியளிக்கின்றது. அந்த சக்தி இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு வடிவங்களும் கிடையாது என்பதை சொல்லக்கூடிய புராண கதைகள், அற்புதமான கதைகள் எல்லாம் உண்டு. அப்படி ஒரு சின்ன கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் இது மாதிரியான இதிகாசங்களில், புராணங்களில் உயர்ந்த தத்துவங்களை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை ரொம்ப சாதாரணமாக ஒரு நடைமுறைப்படுத்தி கதைகளாக நமக்கு அவர்கள் எல்லோரும் அதை வடித்து கொடுத்திருக்கின்றார்கள். கைலாய பருவத்தில் ஒரு முறை பார்வதி பரமேஸ்வரன் இருவரும் அமர்ந்திருந்தார்களாம். உங்களுக்கு தெரியும் கைலாயத்தை பற்றி. அங்கே பார்வதி பரமேஸ்வரனோடு எல்லா சிவகணங்களும் கூட வீற்றிருந்தார்கள். நந்தி, பிருங்கி, சண்ட, குண்டோதர, பதஞ்சலி, வியாக்கிரபாத, விநாயக, ஷண்முகாத்யேகின் மந்திரங்களே சொல்கின்றோம். அதில் நந்தி, பிருங்கி இந்த இருவரும் சிவகணங்களில் முக்கியமானவர்களாக திகழ்பவர்கள். அப்போ பிருங்கி சிவபெருமானுடைய எதிரில் ஏதோ ஒரு காரியத்தை செய்து எல்லோரையும் மகிழ்வு வைக்க வேண்டும் என்பதற்காக செய்யும் பொழுது அந்த பிருங்கியினுடைய செயலை கண்டு சிவபெருமானை புன்னகை புரிந்தாராம். சிவபெருமான் புன்னகை புரிந்ததை கண்ட பிருங்கி மிகவும் சந்தோஷப்பட்டு நம்முடைய செயலை கண்டு பகவானே மகிழ்ந்து விட்டாரேன்னு அவர் நேரடியாக சென்று பார்வதி தேவியை கவனிக்காமல் பரமேஸ்வரனை மட்டும், சிவபிரானை மட்டும் வலம் வந்து வணங்கி சென்றாராம். இதை பார்த்த உடனே பார்வதி தேவிக்கு கொஞ்சம் கோபம். பிருங்கி சிவபிரானை மட்டும் வலம் வந்து தன்னை அவமரியாதை செய்து விட்டாரேன். இதெல்லாம் கதைகளுக்காக சொல்லக்கூடியது, தத்துவங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. சிவபெருமானை பார்த்து கேட்கின்றாள், உன்னுடைய பக்தன் பிருங்கி உன்னை மட்டும் வணங்கி நமஸ்கரித்து செல்கின்றார். இனி அவன் இந்த உலகத்தில் எதை வேண்டினாலும் கொடுக்கக்கூடியவள் நான் அல்லவா? ஆனால் பிருங்கியினுடைய எந்த வேண்டுதல்களையும் நான் இனிமேல் பூர்த்தி செய்ய போவதில்லை, நான் கொடுக்க போவதில்லைன்னு உமையானவள் சொல்ல சிவபுரான் சிரித்து கொண்டு, பிருங்கிக்கு இந்த உலகத்தில் எதுவுமே தேவையில்லை, அப்படி பிருங்கிக்கு எந்த ஒரு வேண்டுதலும் கிடையாது, அவன் சதா சர்வ காலமும் என்னுடைய ரூபத்தை சிந்தித்து கொண்டே இருக்கின்றான், அவனுக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லாததால் அவனுடைய ஆசைகளை நீ பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை. சக்தியும் சிரித்து கொண்டே சொன்னாலாம், எந்த ஒரு உருவத்தை பிருங்கி வணங்கி மகிழ்கின்றானோ அந்த உம்முடைய உருவம் கூட என்னால் கொடுக்கப்பட்டது. நான் இல்லாவிட்டால் இந்த உருவம் கூட உங்களுக்கு கிடையாது, பிருங்கியால் உங்களை வணங்கக்கூட முடியாது. ஆகவே இந்த க்ஷணமே நான் இந்த இடத்திலிருந்து மறைந்து விடுகின்றேன், என்னுடைய சக்தியை நான் ஒடுக்கிக் கொள்கின்றேன் என்று சொல்லி சக்தியானவள் ஒடுங்கியவுடன், அந்த சக்தியானது ஒடுங்கியவுடன் சிவபெருமானுடைய ரூபமும் மறைந்து விட்டது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வடிவங்களுமே சக்தி இல்லாத காரணத்தினால் எல்லா வடிவங்களும் மறைந்து போய்விட்டது. யாருக்கும் எந்த வடிவங்களுமே இல்லை. ஆனால் தான் உபநிடதங்கள் சொல்லும் பொழுது கூட என் மூர்த்தம் என் அமூர்த்தம் சேன்னு சொல்வார்கள். இந்த உலகத்தில் நாம் எந்த வடிவங்களை பார்த்தாலும் கூட அந்த எல்லா வடிவங்களுக்கும் பின்னணியில் இருக்கக்கூடியது, அதை இயக்கக்கூடிய ஒரு வடிவம் சக்தியினுடைய வடிவம் என்று. அப்போ சிவபிரானிலிருந்து எல்லா சிவகணங்களிலிருந்து யாருக்குமே வடிவங்களே இல்லாமல் அவர்கள் எல்லோரும் பாவரூபங்களாக, வடிவமே இல்லாத ஒரு பாவத்தோடு அவர்கள் எல்லோரும் இருக்கும் பொழுது தேவர்கள் எல்லோரும் கடைசியில் பூலோகத்தில் தவம் செய்து கொண்டிருந்த பார்வதி தேவியினிடத்தில் வந்து தாங்கள் மீண்டும் கைலாயத்திற்கு வர வேண்டும், தங்களுடைய வடிவத்தோடு காட்சியளிக்க வேண்டும், நீங்கள் இல்லாவிட்டால் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு இயக்கமும் கிடையாது என்று சொல்ல, அதன் பிறகு சக்தியானவள் மீண்டும் கைலாயத்திற்கு வந்து
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் வடிவமானது மீண்டும் கிடைத்தது என்று ஒரு உயர்ந்த தத்துவத்தை ரொம்ப வேடிக்கையாக கதைகள் மூலமாக நம்முடைய புராணங்களில் சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த சக்தியினுடைய ஆற்றல் நாம் எல்லோருக்குள்ளும் இருக்கின்றது. பொதுவாக நாம் சக்தியை குறித்து பேசும் பொழுதெல்லாம் அதை ஒரு ஆற்றலாக, அதை ஒரு இயக்கமாக நாம் நினைத்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் அந்த சக்திக்குள், அந்த சக்தியினுடைய அந்தர்யாமியாக அதற்குள் என்ன இருக்கின்றது? என்ன சக்தியினுடைய வெளிப்பாட்டை பார்க்கின்றோம். பார்க்கக்கூடிய இந்த உலகமெல்லாம் சக்தியினுடைய வெளிப்பாடு. எத்தனை பேர் அமர்ந்திருக்கின்றீர்கள்? உங்களுக்கு எல்லோருக்கும் வடிவங்கள் இருக்கின்றது. உங்கள் எல்லோருக்குள்ளும் ஒவ்வொரு விதமான ஆற்றல் இருக்கின்றது. நம்முடைய வடிவங்களும் நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் மட்டுமே சக்தியினுடைய முழுமையான இயல்பா என்று பார்த்தால், அந்த சக்தியினுடைய உள் என்ன இருக்கின்றது என்று பார்த்தால் ஒரு உயர்ந்த ஒரு ஞானம் ஒன்று இருக்கின்றது. அந்த சக்தி என்பது தானாக இயங்கக்கூடியது கிடையாது. அந்த சக்திக்குள்ளே ஒரு ஞானம் என்ற ஒரு வஸ்து ஒன்று இருக்கின்றது. நாம் சக்தியினுடைய வடிவங்களை பார்க்கின்றோம், சக்தியினுடைய இயல்புகளை பார்க்கின்றோம், அதனுடைய இயக்கங்களை எல்லாம் பார்க்கின்றோம். அது இல்லாமல் எதுவுமே இயங்காது என்று புரிந்து கொள்கின்றோம். ஆனால் இந்த சக்திக்கெல்லாம் ஆதாரமாக அந்த சக்திக்குள் என்ன இருக்கின்றது என்றால், அந்த சக்திக்கே ஆதாரமாக இருக்கக்கூடியது ஒரு ஞானம். அந்த ஞானத்தை நாம் சிவம் என்று சொல்கின்றோம். இந்த சக்தியினுடைய ஆற்றலை நாம் முதலில் முழுமையாக வெளிப்படுத்த முடியாமல், அந்த ஆற்றலுக்குள் இருக்கக்கூடிய சிவம் என்கின்ற அந்த ஞானத்தை அறிவது என்பது கடினம். ஆகவேதான் நம்முடைய மகரிஷிகள், யோகிகள், சித்தர்கள், ஆன்மீக பெரியவர்கள் எல்லோரும் நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் இருக்கக்கூடிய இந்த சக்தியினுடைய ஆற்றல்களை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சாதனைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த சக்தியினுடைய ஆற்றலை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், that very power by itself is neither positive nor negative. அந்த சக்தி என்கின்ற ஒரு மாபெரும் ஆற்றல், அந்த ஆற்றலுக்கு நல்லது கெட்டது என்கின்ற எந்த ஒரு தன்மையும் கிடையாது. அது ஒரு சைத்தன்யமாக, ஒரு ஆற்றலாக, அதற்குள்ளேயே ஒரு ஞானம் இருப்பதால் தான் இத்தனை விஷயங்களை அதனால் சிருஷ்டிக்க முடிகின்றது. வெறும் சக்தியினால் மட்டும் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க முடியாது. இந்த சக்திக்குள் ஒரு ஞானம் இல்லாவிட்டால் சிருஷ்டி என்பது ஒழுபொழுதும் முழுமை பெறாது. அந்த சக்தியினுடைய ஆற்றல் எல்லோருக்குள்ளும் இருக்கின்றது. மதுரையில் கூட அதே சக்தியானவள் மீனாட்சியினுடைய வடிவத்தில் வீற்றிருக்கின்றாள். அப்படி அந்த சக்தியானது எல்லோருக்குள்ளும் ஒரே மாதிரியாக இருக்கின்றது. எந்த ஒரு ஆற்றல் மீனாட்சியின் இடத்தில் இருக்கின்றதோ, எந்த ஒரு ஆற்றல் மகாலட்சுமியின் இடத்தில் இருக்கின்றதோ, எந்த ஒரு ஆற்றல் சரஸ்வதி தேவியின் இடத்தில் இருக்கின்றதோ, அதே ஆற்றல் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் அதே ஆற்றல் இருக்கின்றது. இந்த முப்பெரும் தேவிகளை குறித்து சொல்கின்றோம். ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த ஆற்றல் எல்லோருக்குள்ளும் இருந்தாலும் கூட எது மிகவும் முக்கியமானது என்றால், இந்த ஆற்றல் என்பது வெளிப்படக்கூடிய தலம் என்பது முக்கியமானது. எந்த ஸ்தானத்தில், எந்த தளத்தில் அல்லது எந்த தளத்தில், ரெண்டு லா போட்டுக்கலாம், தலம்னு சொல்லலாம், இல்லைன்னா தளம்னு சொல்லலாம். அந்த சக்தியானது எந்த தலத்தில் வெளிப்படுகின்றதோ அந்த தலத்தை அல்லது அந்த ஸ்தானத்தை பொறுத்து, அந்த இடத்தை பொறுத்து தான் அந்த சக்தியினுடைய ஆற்றல் முழுமையாக வெளிப்படுமா. இல்லைன்னா அந்த ஆற்றல்ங்கிறது இருக்கின்றது.
இப்ப எல்லா இடங்களிலும் சக்தி என்பது நீக்கமர நிறைந்திருந்தாலும் கூட மதுரை என்கின்ற தலத்தில் இந்த இடத்தில் அது வெளிப்படும் பொழுது, மீனாட்சியாக வெளிப்படும் பொழுது அதற்கு ஒரு மகிமை இருக்கின்றது. ஏன் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சிக்கு ஏன் அவ்வளவு ஒரு பெருமை என்றால், அது மீனாட்சியினுடைய பெருமை மட்டும் கிடையாது, அந்த மதுரை என்கின்ற அந்த இடத்திற்கு ஒரு பெருமை இருக்கின்றது. இந்த மதுரை என்கின்ற ஒரு தலத்திற்கு ஒரு பெருமை இருக்கின்றது. அந்த சக்தியானது மதுரை என்கின்ற அந்த ஒரு தலத்தில் அது வெளிப்படும் பொழுது அது முழுமையாக வெளிப்படுகின்றது. ஆகவேதான் நாம் எல்லோரும் இப்படிப்பட்ட ஒரு தலத்தில் நாம் பிறந்திருக்கின்றோம் என்றாலே நாம் எல்லோரும் பெருமைப்பட வேண்டும். ஏனால் எல்லா இடங்களிலும் அந்த சக்தி இருந்தாலும் கூட அது எல்லா இடங்களிலும் வெளிப்படுவது கிடையாது. அது வெளிப்படக்கூடிய தலத்தை பொறுத்துதான் அதனுடைய ஆற்றலை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு வானத்திலிருந்து மழை விழுகின்றது. மழை பொழியும் பொழுது இந்த மழை நீரில் ஏதாவது அசுத்தமான மழை நீர் ஏதாவது இருக்கிறதா, நல்லது கெட்டதுன்னு ஏதாவது இருக்கிறதா வருகின்றது. அதே மாதிரி எல்லோருக்குள்ளும் இருக்கக்கூடிய இந்த சக்தியினுடைய ஆற்றல் இயக்கம் என்பது எல்லோருக்குள்ளும் அந்த ஆற்றல் தூய்மையாகவே இருக்கின்றது. ஆனால் அந்த மழை நீர் என்பது விழக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய மகிமை இருக்கின்றது. அதே மழை நீர் அதுவே கங்கையாக மாறுகின்றது. அதே மழை நீர் தானே, ஆனால் அதை கங்கை என்று கொண்டாடுகின்றோம். அதே இமயத்தினுடைய அடிவாரத்தில் விழும் பொழுது, மானசரோவராக விழும் பொழுது அதை நாம் வணங்குகின்றோம். அதே நம்முடைய கார்ப்பரேஷன் மூலமாக வரும்பொழுது அதை குடிநீராக பிடித்து குடிக்கின்றோம். அதே ஒரு மழை நீர் ஒரு அசுத்தமான தலத்தில் விழும் பொழுது, ஒரு சாக்கடையில் விழும் பொழுது அது அசுத்தத்தை அடைகின்றது. ஆகவே எந்த தலத்தில் எந்த இடத்தில் அந்த மழை நீர் விழுகின்றது, வெளிப்படுகின்றது என்பது மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. இந்த முழு மாசக்தி என்கின்ற இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு காரணமே, நாம் எல்லோருக்குள்ளும் இந்த ஆற்றல்கள் இருந்தாலும் கூட இந்த ஆற்றல்கள் வெளிப்படக்கூடிய அந்த இடத்தை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நாம் சக்தியை தூய்மைப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் நம்முடைய ஆற்றல்களை பெருக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த சக்தி என்பவள் தூய வடிவாக நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கின்றாள். அவளுடைய ஆற்றல் என்பது நமக்குள் எல்லையற்றதாக இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அது வெளிப்படக்கூடிய தலத்தை பொறுத்து, அது வெளிப்படக்கூடிய ஸ்தானத்தை, இடத்தை பொறுத்து அது முழுமையாக வெளிப்படுகின்றது. புரிகின்றதா உங்களுக்கு? ஆனால் தான் கீதையில் கூட 10வது அத்தியாயத்தில் பகவான் சொல்லும் பொழுது எல்லா மலைகளும் இருக்கின்றது, அதெல்லாம் இறைவனுடையதுதான். ஆனால் அந்த மலைகளில் நான் இமயமலையாக இருக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். ஏனால் எல்லா மலைகளிலும் அதுதான் இருக்கின்றது. இருந்தாலும் கூட இந்த இமயமலைக்கு என்ன விசேஷம் என்றால், அந்த ஸ்தானத்தினுடைய அந்த இடத்திற்கு என்று ஒரு விசேஷம் இருக்கின்றது. நதிகளிலெல்லாம் நான் கங்கை நதியாக இருக்கின்றேன் என்று சொல்கின்றார். நீர்நிலைகளிலெல்லாம் நான் கடலாக இருக்கின்றேன் என்று சொல்கின்றார். மரங்களிலெல்லாம் நான் அரச மரமாக இருக்கின்றேன் என்று சொல்கின்றார். எல்லா மரங்களிலும் சக்தி வெளிப்பட்டாலும் அந்த அரச மரத்திற்கென்று என்ன இருக்கின்றது என்றால் ஒரு விசேஷம் இருக்கின்றது. ஆகவே சக்தி என்பது பொதுவாக இருந்தாலும் கூட அது வெளிப்படக்கூடிய இடத்திற்கு ஒரு விசேஷம் என்பது இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த நம்முடைய உடலை எடுத்துக்கொண்டோம் என்றால் நமக்குள்ளும் அதே சக்தி, தூய்மையான ஒரு ஆற்றல், அந்த சக்திக்குள் ஒரு ஞானமும், வெறும் சக்தி மட்டும் இல்லை, சக்தியும் இருக்கின்றது, உள்ளே ஒரு ஞானமும் இருக்கின்றது. ஆனால் அது எவ்வாறு வெளிப்படும் என்றால், அது வெளிப்படக்கூடிய தலமாகிய நம்முடைய உடல், மனம், புத்தி, இந்த மூன்றையும் நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி இமயம் மாதிரி, கங்கையை போன்று, இவன் கீதையில் சொல்லும் பொழுது கூட அசுரர்களில் நான் பிரகலாதனாக இருக்கின்றேன் சொல்றாரு. எல்லா அசுரர்களும் இருந்தாலும் கூட பகவான் நான் பிரகலாதனிடத்தில் இருக்கின்றேன் சொல்கின்றார். அதே மாதிரி அமர்ந்திருக்கக்கூடிய எல்லோருக்குள்ளும் இந்த மாசக்தி என்பது வஞ்சகமில்லாமல் இருக்கின்றது. யாரோ ஒருத்தருக்கு கம்மியா இருக்கிறது, ஒருத்தருக்கு கூட இருக்கிறதுல ஒன்றும் கிடையாது. எல்லோருக்குள்ளும் அந்த மாசக்தி என்பது இருந்தாலும் கூட அந்த முழுமையான ஆற்றலை நாம் வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால்
நாம் நம்முடைய மனம், நம்முடைய புத்தி இவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மைப்படுத்திக் அது வெளிப்படக்கூடிய இடம் தூய்மையாக இருக்க வேண்டும். அறம் செய்ய விரும்பு என்று அவர்கள் பேசப் போகின்றார்கள். ஒரு அம்மையாருக்கும் ஒரு ஔவையாருக்கும் என்ன வித்தியாசம்? பொதுவாக தமிழில் அம்மையார் என்றால் சாதாரண பெண்களை பற்றி சொல்லும் பொழுது அம்மையார்னு சொல்கின்றோம். ஆனால் ஔவையார் என்று எல்லோரையும் சொல்ல முடியாது. ஏனால் ஔவையார் என்பது பெயர் கிடையாது. ஔவையார் என்பது நல்ல ஞானத்தில் பழுத்தவர்களுக்கு தமிழில் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பெயர் ஔவை. நாம் அவர்களை அம்மையார்னு சொல்லலை. அவர்களை ஔவையார், அந்த ஔவை என்கின்ற வார்த்தையை எங்கிருந்து வருகின்றது என்றால், யாரிடத்தில் இந்த முழு ஆற்றல், இறை ஆற்றல், தெய்வீக ஆற்றல் எவருடைய தேகத்தில் முழுமையாக வெளிப்படுகின்றதோ, அப்படி முழுமையாக வெளிப்படக்கூடிய ஒரு பெண்மணிக்கு பெயர் ஔவையார். ஆனால் இன்னைக்கு சாயங்காலம் நீங்க எல்லாரும் போகும் பொழுது ஔவையாராக போக வேண்டும். ஒவ்வொருவரும் இங்கிருந்து செல்லும் பொழுது எல்லாம் அம்மையாராக நீங்கள் எல்லோரும் வந்தீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் ஔவையாராக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாசக்தி. இந்த மாசக்தியை வழங்க வேண்டிய அவசியம் எதற்குமே இல்லை. அது இறைவன் ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதே மாசக்தி நல்ல மனதின் மூலமாக அது வெளிப்படும் பொழுது பணிவாக வெளிப்படுகின்றது. பணிவும் ஒரு சக்தி தான். அதே மனம் தூய்மையாக இல்லாவிட்டால் அதுவே பொறாமையாக வெளிப்படுகின்றது. பொறாமை என்பதும் ஒரு ஆற்றல் தான், பொறாமை என்பதும் ஒரு சக்தி தான், பணிவு என்பதும் ஒரு சக்தி தான், கர்வம் என்பதும் ஒரு சக்தி தான், அகங்காரம் என்பதும் ஒரு சக்தி தான், ஆணவம் இல்லாமல் இருப்பது, ஆசைகள் இல்லாமல் இருப்பது அதுவும் ஒரு சக்தி தான். ஆகவே சக்திக்கு நல்லது கெட்டது என்று எந்த பேதங்களும் கிடையாது. எந்த சக்தி ராமனிடத்தில் இருந்ததோ அதே சக்தி தான் ராவணனிடத்திலும் இருக்கின்றது. எந்த சக்தி தர்மபுத்திரனிடத்தில் இருக்கின்றதோ அதே சக்தி தான் துரியோதனனிடத்திலும் இருந்தது. தர்மருக்கு ஒரு சக்தி, துரியோதனனுக்கு ஒரு சக்தி, ராமனுக்கு ஒரு சக்தி, ராவணனுக்கு ஒரு சக்தி என்று சக்தியில் என்ன கிடையாது? எந்த பேதங்களும் கிடையாது. ஆனால் அது துரியோதனன் மூலமாக வெளிப்படும் பொழுது அது பேராசையாக வெளிப்பட்டது. தர்மர் மூலமாக வெளிப்படும் பொழுது அது தர்மமாக வெளிப்பட்டது. ராமர் மூலமாக வெளிப்படும் பொழுது அது தர்மமாக வெளிப்பட்டது. ராவணன் மூலமாக வெளிப்பட்ட பொழுது காமமாக வெளிப்படுகின்றது. ஆகவே அந்த சக்தியை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அது வெளிப்படக்கூடிய இடத்தை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நம்முடைய மனதை, நம்முடைய உடலை, நம்முடைய புத்தியை தூய்மைப்படுத்தி கொண்டோம் என்றால் நாம் பார்க்கக்கூடிய இந்த சாதாரண ஸ்தூல அனுபவங்கள் மட்டும் கிடையாது. சக்தியினுடைய அற்புதமான சூக்ஷ்ம அனுபவங்களை, ஆன்ம அனுபவங்களை, யோக அனுபவங்களை எல்லாம் பெறக்கூடிய எல்லா ஆற்றல்களும் என்ன இருக்கின்றது? எல்லோருக்குள்ளும் இருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு இந்த முகாம் எதற்காக நடத்துகின்றோம் என்றால் இது ஏதோ ஒரு பொழுதுபோக்கிற்காக நடத்தக்கூடிய முகாம்கள் கிடையாது. இது ஒரு நாள் இல்லை. இந்த மனித வாழ்க்கை, அதனால்தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று ஏன் சொல்கின்றோம் என்றால் இது வெளிப்படக்கூடிய தலத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரே வாய்ப்பு மனிதர்களுக்கு மட்டுமே இருக்கின்றது. இதே சக்தி ஒரு விலங்குகளிடத்திலும் வெளிப்படுகின்றது, அதே சக்தி பறவைகளிடத்திலும் வெளிப்படுகின்றது. ஆனால் அந்த விலங்கிற்கோ பறவைகளுக்கோ அது வெளிப்படக்கூடிய இடத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு அதற்கு கிடையாது. ஆனால் மனிதர்களுக்கு மட்டும் என்ன வாய்ப்பு இருக்கின்றது என்றால் அந்த சக்தி வெளிப்படக்கூடிய இடத்தை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பினை இறைவன் நமக்கு கொடுத்திருப்பதால் பிறவிகளிலேயே மனித பிறவியை நாம் மிகச்சிறந்த பிறவியாக நாம் கருதுகின்றோம். ஒருவேளை நம்மிடத்தில் பொறாமை என்கின்ற ஒரு சக்தி இருந்தால் அதை நம்மால் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். பேராசை என்ற ஒரு சக்தி, அது ஒரு ஆற்றல் தான், ஆனால் அது அழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல். இப்படி நம்முடைய அந்த இடத்தை, நம்முடைய மனதை, நம்முடைய புத்தியை மாற்றி அமைத்துக் கொண்டு விட்டோம் என்றால் சாட்சாத் அந்த பராசக்தியானவள் நம்முடைய உள்ளத்தின் மூலமாக வெளிப்படுவாள். எந்த தெய்வத்தை நாம் கோவிலில் சென்று, ஆலயத்தில் சென்று நாம் வெளியில் வழிபடுகின்றோமோ அதே தெய்வமானது இதே தேகத்தை நாம் புனிதப்படுத்தி கொண்டோம் என்றால், நம்முடைய மனதை புனிதப்படுத்தி கொண்டோம் என்றால், நம்முடைய புத்தியை புனிதப்படுத்தி கொண்டோம் என்றால் அதே சக்தியானது ஒரு ஆக்கப்பூர்வமாக
நம்முள் வெளிப்படும். அப்படி ஆக்கப்பூர்வமாக இந்த சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஸ்தலங்களை கொண்ட, இடங்களை கொண்ட மாபெரும் பெண்மணிகளை எல்லாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சின்மயா தேவி குழு என்று ஆரம்பித்தது. எங்களிடத்தில் அப்படி ஒரு 40 பெண்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் உடல், மனம், புத்தி இவற்றையெல்லாம் நன்றாக தூய்மைப்படுத்தினால் ஒரு மாபெரும் சக்தி என்பது அவர்கள் மூலமாக வெளிப்படுகின்றது. இந்த சக்தியானதை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டீர்கள் என்றால் இது ஏதோ வெறும் ஆன்மீகம் மட்டும் கிடையாது. உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில், இல்லற வாழ்க்கையிலும் கூட, உலக வாழ்க்கையிலும் கூட இந்த சக்தியானது முழுமையாக வெளிப்பட்டால், அது இன்னும் முழுமையாக வெளிப்படும் பொழுது அது சிவமாகவே வெளிப்படும். அங்கே சக்தி கூட காணாமல் போயிடுது. முதல்ல நல்ல ஒரு சக்தியாக, தூய்மையான சக்தியாக, ஆக்கப்பூர்வமான சக்தியாக வெளிப்படுகிறது. இன்னும் அதிகமாக வெளிப்படும் போது அது சாட்சாத் சிவமாகவே அது வெளிப்படும், பூரணமான ஞானமாக வெளிப்படும். ஆகவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கொஞ்சம் நம்முடைய மனதை கவனிக்க வேண்டும், நம்முடைய புத்தியை கவனிக்க வேண்டும், நம்முடைய எண்ணங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய கீழான எண்ணங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவதற்கு நாம் பழக வேண்டும். சாதாரண விஷயங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டு, சாதாரண விஷயங்களை கொண்டு பேசிக் கொண்டிருப்பதை காட்டிலும் நல்ல மறைநூல்களை எல்லாம் நாம் படிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நம்மை நாமே உயர்த்தி கொள்ள இந்த மானுட தேகத்தில் ஒரு மாபெரும் சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்றது. அதை வெளிப்படுத்துவதற்காக நம்முடைய ரிஷிகள் அதை எப்படி வெளிப்படுத்தலாம் என்பதற்கு மந்திரங்களை கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு சின்ன மந்திரம். இன்றைக்கு நீங்கள் ஒரு சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். இன்றிலிருந்து காலையில் எழுந்தவுடன் ஒரு 108 முறை நான் கண்களை மூடிக்கொண்டு, இறைவனே என்னுடைய உடலை, என்னுடைய மனதை, என்னுடைய புத்தியை தூய்மைப்படுத்து. எனக்குள் இருக்கக்கூடிய சக்தியினுடைய தூய்மையான ஆற்றல் என் மூலமாக வெளிப்படட்டும். அதை என்னை தூய்மையாக்குவதோடு மட்டுமில்லாமல் என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரையும் தூய்மைப்படுத்தட்டும். எவர்கள், எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் என்னுடைய அருகாமையில் வருகின்றார்களோ அவர்கள் எல்லோரும் என்னால் உயர்வு பெறட்டும். யாராவது நம்மை சுற்றி வந்தார்கள் என்றால் we should inspire them. Our very presence should transform people. யாராவது நம்மளை பார்த்த உடனே ஒரு 2 தெரு தள்ளி ஓடக்கூடாது, ஐயோ வந்துட்டாருன்னு ஓடக்கூடாது. our presence should give comfort to other people. We should become healers. நீங்க இந்த கையெல்லாம் எடுத்து ஹீலிங் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. If you are good, if you are pure, your intentions are so clear, your very presence itself will heal everybody. The whole purpose of organizing such event to make so many healers in this world. Friends, we have got this capacity. Each one of you can heal thousands of people around you. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 100 பேருடைய துன்பங்களை துடைக்கக்கூடிய ஆற்றல் இங்கே இருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த சக்தியை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் காலையில் எழுந்து அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே மாமந்திரம், ஒரே மகா மந்திரம், ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. இந்த மந்திரத்திற்கு இணையாக, இந்த மந்திரத்திற்கு மேலாக எந்த ஒரு மந்திரமும் கிடையாது. 108 முறை காலையில் எழுந்து என்னுடைய மனதை தூய்மைப்படுத்து, என்னுடைய புத்தியை தூய்மைப்படுத்து என்று ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை. கண்களை மூடிக்கொண்டு, இது செய்ய முடியாத நம்ம எவ்வளவு பேசுகிறோம், நம்ம ஒரு நாளைக்கு படுக்கிற வரைக்கும் பேசிகிட்டே இருக்கிற ஒரு 108 முறை அந்த அம்பாளை நினைத்து கொண்டு, அந்த சக்தியை நினைத்து கொண்டு, உனக்குள் இருக்கக்கூடிய அந்த சிவத்தை எனக்கு காட்டு. அதையும் கேட்கணும், ஒரு ஞானத்தையும் கேட்க வேண்டும். தூய்மை மட்டுமே, அந்த சிவத்தையும் எனக்கு காட்டு. ஓம் ஸ்ரீ மாத்ரே, ஓம் ஸ்ரீ மாத்ரே. நான் கடந்த பல வருடங்களாக ஏதோ சின்ன சின்ன சிவ பூஜை, என்னுடைய குருநாதர் சொல்றாருன்னு ஒரு 25 வருடங்களாக நான் தொடர்ந்து சிவ பூஜை, சின்ன பூஜை. இந்த குழந்தைகள் இந்த சாமான்களை எல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி சாமான்களை வச்சு குழந்தைகள் விளையாடுற மாதிரி ஏதோ செய்கிறேன். அதுவே எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை, எவ்வளவு பெரிய ஒரு மன அமைதியை, எவ்வளவு பிரச்சனைகளை எல்லாம் அது கடப்பதற்கு, என்னுடைய பிரச்சனைகள், சுற்றி வருபவர்களுடைய பிரச்சனைகளை ஒரு சின்ன பூஜை அது எவ்வளவு உதவியாக இருக்கின்றது. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக சொல். இன்னொரு 3 முறை சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதி சரண்யே திரையம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே, நாராயணி நமோஸ்துதே, நாராயணி நமோஸ்துதே. அந்த நாராயணி நமோஸ்துதே 3 தடவை சொல்லும். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த 3 தடவை சொல்ல முடியாத
108 முறை ஓம் ஸ்ரீ மாத்திரை நமக சொல்லுங்க. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்ய திரையம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே நாராயணி நமோஸ்துதே நாராயணி நமோஸ்துதே. இந்த மந்திரத்தை மூன்று தடவை சொல்லுங்கள். ஓம் காத்தியாயனாய வித்மஹே கன்னியகுமாரி தீமை தன்னோ துர்கி பிரஜோதயாத். துர்கம்னாலே கஷ்டங்கள், எல்லா துன்பங்களையும் நீக்குவோம். ஓம் காத்தியாயனாய வித்மஹே கன்னியகுமாரி தீமை தன்னோ துர்கி பிரஜோதயாத். இதை 3 தடவை சொல்லுங்கள். இன்று தொடங்குங்கள். இடைவிடாது 108 முறை மாத்திரை நமக சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே 3 தடவை. இந்த துர்கையினுடைய மந்திரத்தை 3 தடவை சொல்லுங்கள். 1 வருடம் கழித்து உங்களுடைய மனதை நீங்கள் பாருங்கள், உங்களுடைய புத்தியை பாருங்கள், உங்களுடைய மாற்றத்தை பாருங்கள். இறைவன் நாம் வணங்கக்கூடிய அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நிச்சயமாக நம் எல்லோரிடத்திலும் ஒரு மாபெரும் மாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார். இன்றைய நாள் இந்த மாசக்தியில் நீங்கள் கலந்து கொண்ட நாள் நிச்சயமாக உங்களுக்கு வீண் போகாது. இது ஒரு மகத்தான நாளாக உங்களுக்கு அமையும் என்பதில் எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய குருநாதருடைய அருளும் சிவபிரானுடைய அருளும் மீனாட்சியினுடைய கிருபையும் பரிபூரணமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். தொடங்கி எப்படி நம்முள் தூய்மைப்படுத்தி சக்தியின் உள்ளே இருப்பது அந்த ஞான தத்துவம், அந்த சிவம் என்பதையும் நமக்கு புரிய வைத்து நம்ம எல்லோருக்கும் அழகான மந்திர உபாசனையும் எடுத்து கொடுத்த நமது சுவாமிஜிக்கு நம் எல்லோர் சார்பிலும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஹரிஓம் சுவாமிஜி. புத்தக வெளியீடு நடைபெற இருக்கிறது. இங்கு 3 அற்புதமான புத்தகங்கள் வெளியிடப்பட உள்ளன. இந்த புத்தகங்களின் சிறப்புகளை நமக்கு எடுத்துரைக்க மூத்த தேவி குழு உறுப்பினர் குஹா குமாரி அம்மா அவர்களை அழைக்கிறோம். உரை கேட்டு இன்னும் அதிலிருந்து நாம் மீளவில்லை. என்னை கேட்டால் மாசக்தி இங்கு வந்த நோக்கமே முடிந்துவிட்டது. மந்திர உபாசனை கிடைத்தது. அருமையான உரை. அப்போ நாம் எல்லாரும் சாயந்தரம் போகும்போது ஔவையாராக மாற வேண்டும் என்றால் இன்று வெளியிட இருக்கும் 3 புத்தகங்களையும் வாங்கி செல்ல வேண்டும். பகவத்கீதை எல்லோர் வீட்டிலும் இருக்கிறது. அது இந்த கீதை பாராயண போட்டி வந்ததிலிருந்து சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது போல மொத்த குடும்பமே பகவத்கீதை கற்றுக்கொள்கிறது என்பதில் பெரும் மகிழ்ச்சியே. அந்த புத்தகம் இப்பொழுது புதிய பரிமாணத்துடன் மிக அழகாக பேப்பர் வெயிட் ரொம்ப லைட்டான ஒரு புத்தகமாக வந்திருக்கிறது. மொத்தம் 18 அத்தியாயங்கள் 700 ஸ்லோகங்களுடன் ஒரே புத்தகம். ஒவ்வொரு போட்டியப்பவும் ஒரு அத்தியாயத்தை அது மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம். ஆனால் இந்த புஸ்தகம் வீட்டில் இருந்தால் 18 அத்தியாயங்களும் அதில் சேர்ந்து இருக்குது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு அடியிலையும் அந்த ஸ்லோகத்துக்குள்ள பொருள் மட்டும் வரும். அதோடைய கூட எந்த விதமான வர்ணனைகளும் இல்லாமல் அந்த முதல் வரைக்கும் 2வது வரைக்கும் உள்ள பொருள் மட்டும் கொடுத்து பொருள் உணர்ந்து படிக்கும்போது நமக்கு நல்ல மனசில் பதியும். அந்த மாதிரி ஒரு அழகான புத்தகத்தை சுவாமி சிவயோகானந்தாஜி அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். அந்த புத்தகமும் எனக்கு வெளிவர உள்ளது. அப்புறம் நாங்கள்லாம் வீட்டில் இருக்கிறோம். எங்களுக்கு சமஸ்கிருதமெல்லாம் அவ்வளவு தெரியாது. நல்ல பக்தி உண்டு. கோவிலுக்கு போவோம். வீட்டில் காலை மாலை தவறாமல் விளக்கேற்றுவோம். மற்றபடி பெருசாக அந்த ஆன்மீக வாழ்க்கையில் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். வாழ்ந்து காட்டுவோம் பாருங்கள் என்ற அருமையான உரைகளை எழுதியிருக்கிறார் சுவாமிஜி அவர்கள். எந்த நிலையில் இருந்தாலும், எந்த மாதிரியான தொழிலில் ஈடுபட்டிருந்தாலும், எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாலும் அதை புரிந்து கொண்டு வாழ்ந்து காட்டுவோம் வாருங்கள் என்ற அழகான தலைப்பு. அதில் அருமையான உரைகளை எழுதியிருக்கிறார் சுவாமிஜி அவர்கள். அதை எல்லோரும் பெற்று பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து ஆதிசங்கரர் எழுதிய தன்யாஷ்டகம். தன்யர்கள் என்றால் பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்கள்? அதுதான் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த புத்தகத்துக்கு பேர் சுவாமிஜி அழகாக ஞானச்சுடர் என்று கொடுத்திருக்கிறார். அழகாக கூறினாரே, அந்த சக்திக்குள் இருக்கும் சிவம், அந்த ஞானச்சுடரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அழகாக அது ஆதிசங்கரர் எழுதியது சமஸ்கிருதத்தில் தான். ஆனால் சுவாமிஜி நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எளிய தமிழில், ரொம்ப கிராமட்டிக்கல் ஸ்டாண்டர்டு தமிழெல்லாம் இல்லாமல் நீங்களும் நானும் நல்லா புரிஞ்சு படித்து உணரக்கூடிய ஒரு அளவில் அந்த 8 ஸ்லோகங்கள், தன்யாஷ்டகம், அஷ்டகம்னா 8 தானே, அந்த அருமையான
அருமையான புஸ்தகம் ஞானச்சுடர் என்ற தலைப்பில் வர இருக்கிறது. இன்று 3 புத்தகங்களை வெளியிடுமாறு நமது சிறப்பு விருந்தினர் ஸ்ரீமதி மணிவண்ணன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். புத்தகங்களின் முதல் பிரதிகளை மேடையில் இருக்கும் அனைவரும் பெற்றுக்கொள்ளுமாறு மகிழ்வுடன் அழைக்கிறேன். सर कुछ बैठ ஹரி ஓம். இந்த தருணத்தில் ஹரி ஓம். புத்தக வெளியிடுவதற்கு எங்களுக்கு மிகப்பெரிய நிதி உதவி கொடுத்த பாரமவுண்ட் டெக்ஸ்டைல்ஸ் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட் அவர்களின் நிறுவனர் சேர்பர்சன் ஸ்ரீமதி லக்ஷ்மி முருகேசன் அவர்களையும் ஸ்ரீ ராமு அவர்களையும் இத்தருணத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். சின்மயா மிஷன் சார்பாக எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹரி ஓம். வருகை தந்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த துவக்க விழாவை நிறைவு செய்து அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோம். தேங்க்யூ.